வணக்கம் அண்ட் வெல்கம் டு நெட்ஸ் குக்கரி சேனல். இன்றைக்கி ஒரு வெக்கேஷன் ஸ்பெஷல் எபிசோட். வெக்கேஷன் ஸ்பெஷல்னால் கிட்ஸ் ஸ்பெஷல். ஸோ நம்ம இப்போ குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்கிறனால புதுசாக ட்ரை பண்ண டைமும் இருக்குது. கொஞ்சம் ஹெல்த்தியாக வீட்லேயே நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுக்கலாம். வீட்லேயே விளையாடிட்டே இருக்கிறனால அடிக்கடி ஸ்நாக்ஸும் தேவைப்படுது இல்லைங்களா? ஸோ இன்றைக்கி நல்ல மஷ்ரூம் ஸ்டஃப்டு பன்ஸ் வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மஷ்ரூம் ஸ்டஃப்டு பன்ஸ் நான்லாம் சின்ன வயசில் பேக்கரியில் தாங்க கிடைக்கும். அது மட்டும்தான் முடியும், நம்ம வீட்டிலலாம் பண்ண முடியும்னு நான் இமேஜின் கூட பண்ணி பார்த்ததில்ல. ஆனால் ரொம்ப சுலபமாக இந்த பன்ஸ் வீட்லேயே ஈஸியாக பண்ணிடலாம். வித்தவுட் ஈவன் ஒரு ஓடிஜி தேவையில்லை, எந்த விஷயமுமே தேவையில்லை, ஒரு கடாயிலே பண்ணலாம். பட் நான் இன்றைக்கி உங்களுக்கு 2 வெர்ஷன் பண்ணி காமிக்க போகிறேன். கடாயி ப்ளஸ் ஏர் ஃப்ரையர். ஏர் ஃப்ரையர் வீட்டில் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸிங்க. நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பேக்கிங்க்கு ஓடிஜியே தேவையில்லை, ஒரு 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். நான் இங்கே மஷ்ரூம் தான் ஸ்டஃப் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு பன்னீர், சிக்கன் எது வேணால், ஒரு பொட்டேட்டோ எது வேணால் ஸ்டஃப் பண்ணிக்கலாங்க. ரொம்ப சுலபமாக வீட்டிலையே பன்ஸ் பண்ணி அதில் மஷ்ரூம் ப்ளஸ் வாட் எவர் வெஜிடபிள் நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அதை ஸ்டஃப் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். இப்போது ஏதோ நம்ம மஷ்ரூம் ஸ்டஃப்டு பன்னுக்கு தேவையான பன்னு முதல்ல ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கான டோ, அதாவது மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் காமிக்க போகிறேன். இன்க்ரீடியன்ஸு நம்ம ஸ்டஃபிங்கு பன்னோடது எல்லாம் ஒன்றா போட்டால் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குன்னு தான் நான் ஃபஸ்ட்டு பன்னுக்கானது உங்களுக்கு சொல்கிறேன். இதில் மெஷரிங் கப்பில் 3 கப்ஸ் ஆஃப் மைதா மாவு வச்சுருக்கேன். மைதா ஓகேங்களா? அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சுகர், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட். இந்த மாதிரி பொடியாக கசகசா மாதிரி இருக்கும், அதுவே வாங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஈஸ்ட் அண்ட் 1.5 டீஸ்பூன் ஆஃப் சால்ட். அப்புறம் இதில் கப் மெஷரிங் கப்லேயே 1/2 கப் மில்க், அதுவும் லூக் வார்ம், அதாவது ஹாட்டாகவும் இருக்கக்கூடாது கோல்டாகவும் இருக்கக்கூடாது, ஒரு வெதுவெதுப்பான சூடு இருக்கணும் சரிங்களா? அப்போ தான் இந்த ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணும். அதனால தான் அந்த மாதிரி கேட்குறோம். கோல்டு மில்கெல்லாம் போட்டால் மாவு நம்மளுக்கு பொங்கி வராது, கஷ்டமாயிடும். ஸோ 1/2 கப். இப்போ மெஷரிங் கப் இல்லைன்னா டேபிள் ஸ்பூனில் 8 ஸ்பூன்னு வச்சுக்கோங்க. அதே 8 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சன்ஃப்ளவர் ஆயில், ஸ்மெல் இல்லாத ஆயில் வேணும். கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது. 8 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மில்க், 8 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சன்ஃப்ளவர் ஆயில். இல்லைனா மெஷரிங் கப் இருந்தால் 1/2 கப் ஓகேங்களா? அப்புறம் அதே மாதிரி லூக் வார்ம் வாட்டர் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம பிசைய இது கொஞ்சம் சாஃப்டான மாவாக இருக்கணும், ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது. அதனால் தண்ணி நம்ம ஊற்ற நான் சொல்லித்தரேன் எவ்வளோ தேவைப்படும்னு. ஸோ இதில் முதல்ல நம்மளோட ஈஸ்ட்டு அண்ட் சால்ட் போட்டோம். அப்புறம் சுகர், இதை போட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா எல்லா பக்கமும் ஈஸ்ட்டும் சால்ட்டும் எல்லாம் போயிடணும் சரிங்களா? ஆயில் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வச்சுலாம் மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வேணும். மாவு நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறமா தேவைப்படும். ஓகே, ஸோ இந்த ஆயிலும் நம்ம எல்லா பக்கமும் பண்ணிட்டோம். இது ஒரு பிசுப்பு தன்மையோடு இந்த மாவு இருக்கணும். மாவு ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா உருண்டையாக அழகாக பிடிச்சிடக்கூடாது சரிங்களா? ஸோ இப்போது மில்க் 8 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மில்க். இது பத்தாததுக்கு தான் நம்ம வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். அதனால தான் நான் மெஷர்மெண்ட் பார்த்து சொல்கிறேன்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு 1 கப் எடுத்து வச்சுருக்கேன், அவ்வளோதெல்லாம் தேவையே படாது. மில்க்கை முதல்ல ஆட் பண்ணிடலாம். கையில் பிசைஞ்சால் ஈஸியாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லையா? நம்ம வீட்டிலலாம் அம்மாங்க நம்மளாம் எல்லாருமே கையில் தான் பண்ணுறோம். பட் ஸ்டில் பார்க்கும்போது அது யாரும் லைக் பண்ண மாட்டேறீங்க. ஓகே, பரவாயில்ல. ஸோ மில்க்கும் ஓரளவுக்கு எல்லா பக்கமும் ஆயிடுச்சு. இப்போது வாட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அட் டைம் டம்ளரில் கவுத்துட்டேன்னா வம்பா போயிடும். பாருங்கள், ஒரு சாஃப்டான மாவுக்கு இந்த தண்ணி போதாது. இது கிட்டத்தட்ட சப்பாத்தி மாவு கணக்கில் இருக்கும். அதனால் இன்னொரு 1/2 கப் எடுத்துக்கிறேன்.
அவ்வளோதான். இனி தேவைப்பட்டால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், நான் 1 கப் எடுத்ததில் 1/2 கப் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அளவு கரெக்டாக சொல்லுங்கிறதுக்காக தான் நான் இது சொல்கிறேன். இல்லைனா நம்ம பதம் கண்ணில் பார்த்து கையில் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவ்வளோதாங்க. இதுக்கு மேலே நம்ம கரண்டியால் பண்ணால் வேலைக்கு ஆகாது. ஸோ நல்லா கையை வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன்னா நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். ஸோ ஓகே, கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கணும் மாவு, ஒட்டணும். இந்த பாருங்கள், இது நான் சொன்ன மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரியே இருக்குது, பத்தாது, கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கணும், சாஃப்டாக இருக்கணும். இந்த பாருங்கள் நல்லா சாஃப்டாக மாவை பிசைஞ்சிட்டோம். ஸோ போதும், இந்த அளவுக்கு போதும். ஒட்டாத வந்துடுச்சு பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு போதும். ஸோ இது ஒரு பாத்திரத்தில் நான் எண்ணெய் தடவி இருக்கேன். ஸோ அதில் மாவை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் மிச்சம் வச்சோம் இல்லையா, ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு அதை நல்லா கவர் பண்ணிடுறேன். போதும். ஸோ இதை நான் கவர் பண்ணி கொஞ்சம் அவனுக்குள்ளேயோ ஏதாவது லைட் போட்டோ கொஞ்சம் ஹாட்டான இடத்துல அடுப்பு பக்கத்துலேயோ ஏதாவது இடத்துல வச்சோன்னா சீக்கிரம் பொங்கி வரும். இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 1 ஹவரில் வந்துடும். இப்போ எடுத்து வச்சிட்றேன். ஸோ நம்ம பன்னுக்கான மாவு ரெடி பண்ணி ரெஸ்ட் பண்ண வச்சுருக்கோம். அதுக்குள்ளே அந்த ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதில் ஒரு 2 மீடியம் பிக் ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது மஷ்ரூம் ஒரு பாக்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு பதிலாக, இப்போ மஷ்ரூம் சாப்பிடாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க, பன்னீர் கட் பண்ணி டாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பன்னீர் பண்ணிக்கலாம், இல்லை பொட்டேட்டோ பண்ணிக்கலாம், உங்களோட கற்பனைக்கு ஏற்ப. இப்போ நான் வெஜிடேரியன்ஸ்னால் சிக்கன் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு அது சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை வச்சுக்கலாம். என்ன வேணால் எக்கு பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம். என்ன வேணுமோ உங்கள் இஷ்டத்துக்கு ஸ்டஃபிங் மாற்றிக்கலாம். சோயா சங்க்ஸ் வச்சுக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்புறம் சீஸ், மோசரெல்லா சீஸ், இது ஒரு அழகுக்காக வைக்கிறேன். இது கம்பல்சரியே இல்லை, குழந்தைங்களுக்குன்றதுனால கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெக்கேஷன் ஸ்பெஷல் தானேன்னு நான் பண்ணுறேன். பட் இந்த சீஸ் ரொம்ப ரொம்ப ஆப்ஷனல். நார்மலாக நான் பண்ணும்போது ஆட் பண்ணுறது இல்லைங்க. இது கார்லிக் ஒரு 10 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 க்ரீன் சில்லி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இது கறி மசாலா பவுடர்ம்பாங்க, அது 1 டேபிள் ஸ்பூன். காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வரதுக்காக. அப்புறம் பெப்பர் 1 டீஸ்பூன் வச்சுருக்கேன். டர்மரிக் ஒரு 1/4 டீஸ்பூன். ஓகேங்களா. ஏன்னா மஷ்ரூம் யூஸ் பண்ணுறோம், அதனால் டர்மரிக் போடுறது நல்லது. ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில். இது ஒரு 1/2 கப் மில்க் வச்சுருக்கேன். இவ்வளோ தேவைப்படாது, ஒரு 1/4 கப் மில்க், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் வேணும்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இதுதான் இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபார் ஸ்டஃபிங்ஸ். ஸோ இதோ நம்ம ப்ராசஸ் ஆரம்பிக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாருங்கள், கொஞ்சம் நிறுத்திட்டேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். சூடாகட்டும். ஸோ முதல்ல ஆயில் சூடாகிடுச்சு. கார்லிக் இந்த சாட்டே பண்ணிடலாம். பூண்டு ரா ஸ்மெல் போயிடுச்சு, கலர் மாறக்கூடாது. இப்போது ஆனியன், ஆனியனுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிடலாம், சீக்கிரம் ஆகிடும். ஸோ க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் கொஞ்சம் டிரான்ஸ்லூசன்ட் ஆகுது, ரொம்ப ப்ரௌனாலாம் ஆகக்கூடாது. ஜஸ்ட் இந்த மாதிரி கண்ணாடி பதம் நம்ம பாட்டிங்கெல்லாம் சொல்கிறது. இப்போ அழகாக டிரான்ஸ்லூசன்னு சொல்கிறோம், அந்த பதத்துக்கு வந்தால் போதும். ராஸ் மில்க் அடிக்கும்போது இருக்கக்கூடாது, அவ்வளோதான். அவ்வளோ ஆனியனோட ராஸ் மில்க் போயிடுச்சு. இப்போது கொஞ்சம் புதினா கட் பண்ணது போடுறேன். ஏன்னா கொத்தமல்லி இல்லை வீட்டில், இது வீட்டில் செடியில் இருந்தது. ஸோ புதினா தான் இருந்தது, அதை கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். கொத்தமல்லி இருந்தால் தாராளமாக நீங்கள் போடலாம். ப்ளஸ் நம்ம மஷ்ரூம் பாருங்கள், வாஷ் பண்ணி கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சம் லைட்டாக குக் பண்ணிடலாம். சீக்கிரம் மஷ்ரூம் சீக்கிரம் குக் ஆகிடும். நான் சொன்ன மாதிரி இல்லைனா இப்போது நீங்கள் கேரட் பீன்ஸ் போட்டுக்கலாம், பன்னீர் போட்டுக்கலாம், என்ன வேணால் போட்டுக்கலாங்க. உருளைக்கிழங்கு வேக வச்சு உடச்சி போட்டுக்கலாம், சிக்கன் போட்டுக்கலாம், எக்கு பாயில் பண்ணி 2 கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஸோ ஹவ் உங்களுக்கு வீட்டில் என்ன விருப்பமோ அதை வைங்க.
இந்த மஷ்ரூம் கொஞ்சம் குக் ஆகட்டும். மஷ்ரூம் பாருங்கள், அதுலேருந்தே தண்ணி விட்டு அதுவே குக் ஆகிக்குது. அதனால தான் நான் இது முதல்ல தனியாக குக் பண்ணலை. மற்ற எதுவாக இருந்தாலும் நீங்கள் தனியாக குக் பண்ணிக்கணும். மறுபடியும் உங்களுக்கு தப்பு வரக்கூடாதுங்கிறதுனால மறுபடியும் சொல்கிறேன். பன்னீராக இருந்தாலும் வட்டவராக இருந்தாலும் ஃப்ரை பண்ணி, உருளைக்கிழங்காக இருந்தாலும் வேக வச்சு தூள் பண்ணிக்கணும். வட்டவர் அதை குக் பண்ணி, சிக்கனாக இருந்தால் வேக வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே ப்ரீ குக் பண்ணி தான் ஆட் பண்ணோம். மஷ்ரூம் மட்டும் நம்ம டைரெக்டாக பண்ணிக்கலாம். பாருங்கள், வித்தின் 5 minutes அதுவே குக் ஆகிடும். கொஞ்சம் கவர் பண்ணி டக்குன்னு குக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது ஆல்மோஸ்ட் நல்லாவே குக் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்ச கறி மசாலா, சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், டர்மரிக் பவுடர், மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா. ஸோ இந்த சில்லி பவுடர், கறி மசாலாவோடலாம் ரா ஸ்மெல் போன உடனே நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த கார்ன்ஃப்ளேர் எடுத்து கார்ன்ஃப்ளோர் மாவு, கார்ன்ஃப்ளேக்ஸ்னு வருது வாயில் தெரியாமல், கார்ன்ஃப்ளோர் மாவை ஆட் பண்ணலாம். இது எதுக்குன்னா ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ நீங்கள் நினைப்பீங்க இவ்வளோ சில்லி பவுடர்லாம் போடுறோமேன்னு. இது கொஞ்சம் காரமும் அடக்கும். இல்லைனாலும் இது பன்னில் நம்ம ஸ்டஃபிங் கொஞ்சம் தான் வைக்க போகிறோம். ஸோ அந்த பன்னுக்கு உண்டான இது கொஞ்சம் ஸ்பைஸ் தூக்கலாக இருந்தால் தான் நம்ம அந்த பன்னுக்கு கரெக்டாக இருக்கும். அதோடு சேர்த்து சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் பேலன்ஸ் ஆகும். இப்போ பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டோம். கொஞ்சம் க்ரீமி டெக்ஸ்சருக்காக கொஞ்சமாக மில்க், ஒரு 1/4 டம்ளர். ஓகேங்களா? இது ட்ரை ஆகிடணுங்க, வாட்டரியாக இருக்கக்கூடாது. நல்லா ட்ரை ஆகட்டும். அடுப்பை கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு, இந்த மில்கெல்லாம் சேர்த்து ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் வந்துடும் இந்த மிக்சர். மஷ்ரூம் எக்கானமி அப்படின்னு நினைக்காதீங்க, டேஸ்ட்டு வருங்க சாப்பிடும்போது. இந்த பீசஸ் இருக்குது, இந்த பாருங்கள். இப்போ அந்த மில்கெல்லாம் அப்சர்வ் ஆகி நல்லா பாருங்கள் ட்ரை ஆகி வருது. ஸோ இதுவும் நம்ம மாவு பாருங்கள் நல்லா சூப்பராக பொங்கி வந்துருச்சு. ஓகே, இப்போ கொஞ்சம் மைதா டஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் நம்ம மாவை கொஞ்சம் கனமாக அவ்வளோதான். ஓகே, இப்போது இதில் கொஞ்சம் சீஸ், இது நான் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். உங்களுக்கு பிடிச்சா போடுங்க. இது மேலே நம்மளோட ஸ்டஃபிங் ரொம்ப வைக்க வேணாம். ஸ்டஃபிங் என்றைக்கும், ஏன்னா இது வேறு கொஞ்சம் காரம் வேறு. ஓகே, இப்போது இதால் இங்கே கவர் பண்ணிக்கங்க. சீல் பண்ணிட்டோம். இப்போது கரெக்டாக தெரியணுங்கிறதுக்காக நான் இப்படி திருப்பிக்கிட்டே இருக்கேன். பட் அப்படியெல்லாம் திருப்பிக்கிட்டே ரொட்டேட் பண்ணிட்டே இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. ஓகே, பண்ணிட்டிங்கன்னா இது ஒரு டிசைன் அழகாக வரும். மசாலா கண்டிப்பாக சீல் பண்ணிடணும், வெளியே வரக்கூடாது. இது பாருங்கள், இது ஆக்சுவலி ஒரு ரோல் போதும், ஒருத்தர் கம்ப்ளீட்டாக நல்லா ஸ்டமக் ஃபில்லிங்காக இருக்கும். ஓகே, ஸோ இப்படி பண்ணிவிட்டு நம்ம பட்டர் இருக்கு இல்லையா, அதால் ஒரு வாஷ். இன்னொன்று பண்ணலாம், நம்ம இதிலேயே கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணால் இன்னும் நல்ல கலர் வரும். மறந்துட்டு அது
யூஸ்வலாக நாங்கள் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்கனால நான் எக்கில் தான் பண்ணி பழக்கம், வெறும் பட்டரில் பண்ணதில்லை. இந்த பாருங்கள், பேக் பண்ணி வந்தால் அழகாக இருக்கும். இதை நான் இதில் வைக்கிறேன். ஒரு 3 வச்சுக்கலாம் நம்ம அழகாக இந்த ஏர் ஃப்ரையரில். பாருங்கள், மற்றதெல்லாம் பண்ணிடுறேன். இதோ இப்போ செகண்ட் ஒன் பண்ண போகிறோம். கொஞ்சம் சீஸ், கொஞ்சம் ஸ்டஃபிங், ஓகே. இப்போது இதால் நல்லா கவர் பண்ணிக்கலாம். ஓகே, சச் நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி காமிச்ச மாதிரி இதில் லைன்ஸ் போட்டுருங்க. சீல் பண்ணிட்டு இப்படி ஓகே, எவ்வளோதான். 2 பக்கமும் சீல் பண்ணுங்க. இப்போ நான் இந்த பட்டர் இதில் கொஞ்சம் மில்க்கும் ஆட் பண்ணிட்டேன், அப்பயே மறந்துட்டேன்னு சொன்னேன் இல்லையா. அவ்வளோதான். இப்போ இதையும் நான் ஏர் ஃப்ரையரில் வச்சிடுறேன். இப்போ 2 வச்சிட்டோம். இப்போ நம்ம ஏர் ஃப்ரையரில் வச்சு பேக் பண்ணிடலாம். போட்டுட்டு 180 டிகிரி அண்ட் 10 மினிட்ஸ். இப்போது கடாயில் எப்படி பண்ணுறது வீட்டில்னு. இப்போ அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன், ஒரு சின்ன ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இப்போ கவர் பண்ணி இது ப்ரீ ஹீட் பண்ணலாம். ஓகே, ஒரு பேட்ச்சு நம்மள ஏர் ஃப்ரையரில் பேக் ஆகிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் இங்கே 10 நிமிஷம் பயங்கர ஹாட்டுங்க, 10 நிமிஷமாக ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா வச்சுட்டேன். ஓகே, கவர் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் பேக் ஆகட்டும். இப்போ நம்ம ஏர் ஃப்ரையரில் 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம பன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணுன்னா, எடுத்த உடனே நம்ம கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், ஸோ பட்டரை ப்ரஷ் பண்ணி விடணும். அந்த கிளேஸ் கிடைக்கும். பாருங்கள், தெரியுதுங்களா டிஃப்ரென்ஸு? அந்த கிளேஸ் கிடைக்கும். நம்ம மில்க் இது என்னடா ஒயிட்டாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, இது வந்து மில்க் நம்ம ப்ரஷ் பண்ணோம் இல்லையா, அதனால தான் அப்படி இருக்குது. எக் வாஷ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், பட் வெஜிடேரியன்ஸுக்கு இதுதான் ஆப்ஷன். ஓகேங்களா? இப்போ இது சூடாக இருக்கனால நீங்கள் கெட்டியான பட்டர் போட்டால் கூட பிரச்சனை இல்லை. இந்த பாருங்கள், 10 மினிட்ஸில் சூப்பராக நம்மளோட பன் ரெடி ஆகிடுச்சு. இனி கடாய் வெர்ஷனும் ஆகட்டும். இதுவும் நம்ம கடாய் வெர்ஷன், அதுவும் ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? இதுவும் நம்ம வெக்கேஷன் ஸ்பெஷல் சூப்பர் டெலிஷியஸ் மஷ்ரூம் பன் வீட்டிலையே ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள், நான் உங்களுக்கு 2 வெர்ஷனும் காமிச்சேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக பேக்கரிலாம் கிடைக்கிற மாதிரி அதே மாதிரி இருக்குது. பாருங்கள், ஸோ இது உங்களுக்காக ரொம்ப சூடாக இருக்குது. இது பாருங்கள், இந்த சீஸ் வச்சதுனால இப்படி அழகாக இழுத்துக்கிட்டு வருது பார்த்திங்களா? அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும். பாருங்கள், பசங்கள்லாம் இது பார்த்தாலே உங்களுக்கு அதோட டேஸ்ட் தெரியும். உங்களுக்காக ரொம்ப சூடாக இருக்குது, இருந்தாலும் நான் உங்களுக்காக டேஸ்ட் பண்ணுறேன். பிலீவ் மீ, ஒரு நான் சூப்பர் 5 ஸ்டார் பேக்கரியில் கிடைக்கிறத விடவே ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி எனக்கு ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. வெரி டேஸ்டி, சாஃப்ட் அண்ட் வெரி வெரி டெலிஷியஸ் மஷ்ரூம் ஸ்டஃப்டு பன்ஸ் எப்படி வீட்லேயே பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நிட்ஸ் குக்கரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸ் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.